திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகப் பலி. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. புவி வாழ்வை நாமும் தரவே இறை மாண்பை இன்றே பெறவே விரைவாய் வருவோம் தேவன் அருள் பெறுவோம். இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி. திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகப் பலி. மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம் குருகுலமே வருக. குருகுலமே வருக. திருப்பலி நிறைவேற்ற வருகவென்றழைத்தோம் குருகுலமே வருக. குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம் இறை மக்களே வருக. இறை மக்களே வருக. பலியினில் பங்கேற்க வருகவென்றழைத்தோம் இறை மக்களே வருக. இறை மக்களே வருக. மகிழுடன் பாடும் வேளையில் மனங்களின் சோர்வை நீக்குமே. மகிழுடன் பாடும் வேளையில் மனங்களின் சோர்வை நீக்குமே. திருவாழ்வை தேடி பெறுவோம். மறைவாழ்வில் நன்மை அடைவோம். பணிவாய் குலமாய் இயேசு பதம் இணைவோம். மறையின் வழியில் வேத ஒளி பெறுவோம். வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. அனைவரும் அமர்வோம். திருப்பலி முன்னுரை. புனித அந்தோணியாரின் 4வது நாள் திருவிழா திருப்பலிக்கு வந்திருக்கும் இறை மக்கள் அனைவரையும் ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் பாலர் சபை நற்கருணை வீரர் சபை சார்பாக
வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நம்முடைய பங்கின் பாதுகாவலர் புனித அந்தோணியார் வழியாக நாம் பெற்று வரும் அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துவோம். இன்று நமக்கு திருப்பலி நிறைவேற்ற இறை ஆசிரை அதிகமாக பெற்றுத்தர வந்திருக்கும் நமது பங்கின் முன்னாள் பங்கு தந்தையும் இந்நாள் பாளையங்கோட்டை மறைமாவட்ட ரோமன் கத்தோலிக்க பள்ளிகளின் கண்காணிப்பாளர் தந்தையுமான அருட்திரு போ தேவராஜன் அடிகளார் அவர்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். மேலும் நம் பங்கை சீரும் சிறப்புடனும் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கும் பாசமிகு பங்கு தந்தை அருட்திரு எஸ் புதுமை ஜோசப் ராஜன் அவர்களையும் வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். மேலும் அருட்சகோதரர் அருட்சகோதரிகளையும் மகிழ்வுடன் அழைக்கின்றோம். திருமுழுக்கினால் புதுவாழ்வு பெற்ற நம்மீது தூய ஆவியார் இறங்கி வருகிறார். நம்மை அவர் வாழும் புனித ஆலயமாக மாற்றுகிறார். உறுதி பூசுதல் அடையாளத்தின் வழியாக நம்மில் தூய ஆவியார் சிறப்பான முறையில் வந்து தங்குகிறார். நம்மை முழுமையாக ஆட்கொள்கிறார். கனிகளாலும் நம்மை நிரப்பி திடப்படுத்துகிறார். அவருடைய ஆற்றலால் நாம் ஆன்மாவில் அழியா முத்திரையிட்டு நம்மை திருநிலைப்படுத்துகிறார். பெந்தகோஸ்தே நாளில் நெருப்பு வடிவில் சீடர்கள் மீது இறங்கி வந்து அவர்களை உறுதிப்படுத்தினார். ஆகவே உறுதி பூசுதல் அடையாளம் நமது கிறிஸ்தவ வாழ்வுக்கு மிகவும் அவசியமானதாகும். திருமுழுக்கு வழியாக நமக்கு கொடுக்கப்பட்ட இறை நம்பிக்கையை தூய ஆவியார் தமது ஆற்றல் மிகு கொடைகள், வரங்கள், கனிகள் வழியாக உறுதிப்படுத்துவதும் திடப்படுத்துவதுமே உறுதி பூசுதல் என்னும் சிந்தனைகளுடன் இந்த கல்வாரி திருப்பலியில் நாம் அனைவரும் பங்கு பெற்று பயனடைவோம். இத்திருப்பலியில் நம்மோடு இணைந்து வாடியூர் திருவாளர் லூர்துசாமி அந்தோணியம்மாள் குடும்ப நன்மைக்காக, உடலுள்ள சுகத்திற்காக, வியாபாரம் தொழில் முயற்சிகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், விவசாயம் செழிக்க வேண்டும் என்றும், டைசன் ஜாஸ்மிலா குழந்தை பாக்கியம் கிடைத்ததற்கு நன்றியாகவும், நல்ல சுகப்பிரசவமாய் ஆண்டவர் நிறைவேற்றி கொடுத்ததற்கு நன்றியாகவும், ஜோஸ் யூஜின் ஆகியோருடைய தொழில் முன்னேற்றத்திற்காகவும், திருமண காரியங்களை ஆண்டவர் முன்னின்று வழிநடத்த வேண்டும் என்றும், கிறிஸ்துவில் மரித்த அருளப்பன் அந்தோணியம்மாள், இஞ்ஞாசி மிக்கேல் வியாகப்பன், மரி அருள் இவர்களது ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். சுரண்டை ஸ்டீஃபன் பாலின் இந்த குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், தொழில் விருத்திகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், ஆண்டன் அமல்ஜித் சகாய ரமல்ஜித் நல்ல உடலுள்ள சுகத்திற்காகவும், ரமல்ஜித் 14வது பிறந்த நாளிலே ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், கிறிஸ்துவில் மரித்த ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் ஜெபிக்கிறார்கள். இன்று 5வது பிறந்த நாள் கொண்டாடுகிற ஜோஸ்லினாவை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், ஜோவின் படிப்பு நன்மைக்காகவும் இந்த பலியிலே நம்மோடு இணைந்து ஜெபிக்கிறார்கள். ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளை, வல்லவராம் கடவுள் அற்புதங்கள் செய்கிறவர். இதோ நமது வாழ்விலும் இந்த திருவிழாவை இந்த ஆண்டு சிறப்பான முறையிலே கொண்டாட ஆசீர்வதித்திருக்கிறார். எனவே திருவிழாவினுடைய இந்த 4வது நவநாளை சிறப்பான முறையிலே கொண்டாடும் பொருட்டு பாசத்திற்குரிய தந்தை, நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை, இந்நாள் பள்ளிகளுடைய கண்காணிப்பாளராக இருந்து இதோ நமக்கும் நமது பங்கிற்கும் எப்போதும் ஒரு உற்சாகத்தை தருகின்ற, உயர்வை தருகின்ற, நம்மீது அன்பும் அக்கறையும் கொண்டிருக்கிற பாசத்திற்குரிய தந்தை தேவராஜன் அடிகளார் அவர்களையும் நாம் வரவேற்று எழுந்து நின்று இந்த திருப்பலியை ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்புக் கொடுப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நமது பாதுகாவலினுடைய விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். புனித அந்தோணியாருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்து வருகிற நமக்கு அந்தோணியார் வழியாக இறைவன் செய்திருக்கிற கோடான கோடிகளுக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறோம்.
தொடர்ந்து இறைவன் நம்மை ஆசீர்வதிக்க இந்த பலியிலே ஜெபிப்போம். பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க குற்றம் குறைகளை நினைத்து மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சினையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். ஆண்டவராயும் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் தேவதந்தை இறைவனே, ஏகமகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராயும் இறைவனே, இறைவனின் திருசெம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். ஆ ஆ ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா,
புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளிலே பரிந்து பேசுபவராகவும் முதுமக்களாக எங்களுக்கு வழங்கியுள்ளேரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உமோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசக முன்னுரை. எசேக்கியேல் என்னும் பெயருக்கு ஆண்டவர் ஆற்றல் அளிப்பார் என்பது பொருள். பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டோருக்கு மட்டுமின்றி எருசலேமில் எஞ்சியிருந்தோருக்கும் அவர் இறைவாக்கு உரைத்தார். எழுச்சிமிகு தம் எண்ணங்கள் பலவற்றை காட்சிகளின் வடிவில் எடுத்துரைக்கிறார். ஒவ்வொருவரும் தம் தீவினைகளுக்கு பொறுப்பு ஏற்க வேண்டும் என்றும் அவர்தம் நெஞ்சமும் எண்ணமும் உள்ளார்ந்த புதுப்பொலிவுடன் பெற வேண்டும் என்றும் எசேக்கியேல் வலியுறுத்துகிறார். என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள், நானும் உங்களை உங்கள் சொந்த நாட்டில் குடியமர்த்துவேன் என இறைவாக்கினர் எசேக்கியேல் கூறும் முதல் வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 37, இறை வசனங்கள் 12 முதல் 14 முடிய. எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 37, இறை வசனங்கள் 12 முதல் 14 முடிய. எனவே இறைவாக்குரைத்து அவர்களிடம் சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: என் மக்களே, இதோ நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகிறேன். உங்களை உங்கள் கல்லறைகளினின்று மேலே கொண்டு வருவேன். உங்களுக்கு இஸ்ரேல் நாட்டை திரும்ப கொடுப்பேன். அப்போது என் மக்களே, நான் உங்கள் கல்லறைகளை திறந்து உங்களை அவற்றிலிருந்து வெளிக்கொணர்கையில் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். நானும் உங்களை உங்கள் சொந்த நாட்டில் குடியமர்த்துவேன். ஆண்டவராகிய நான் உரைத்தேன், நானே இதை செய்தேன் என அப்போது அறிந்து கொள்வீர்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. திருப்பாடல் 89. நீங்கள் பாட வேண்டிய பதில் பாடல். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். தலைமுறைதோறும் என்னாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வாளை போல் உறுதியானது.
பற்றி நான் என்றும் பாடுவேன். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைத்திருக்குமாறு செய்வேன். அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். இரண்டாம் வாசக முன்னுரை. திருத்தூதர் பணிகள் எனும் நூல் தூய ஆவியின் பணிகள் என அழைக்கப்படுகிறது. தூய ஆவி உங்களிடையே வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்பதே முக்கிய செய்தியாக அமைகிறது. பெந்தைகோஸ்தே நாளன்று அன்னை மரியாள் மீதும் அப்போஸ்தலர்கள் மீதும் தூய ஆவியானவர் இறங்கி வந்ததால் அந்த நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் அவர்கள் மீது தங்கி தூய ஆவியின் தூண்டுதலால் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள் என்பதை தெளிவாக எடுத்து கூறும் இரண்டாம் வாசகத்தை ஆர்வத்துடன் கேட்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 முதல் 4 முடிய. பெந்தைக்கோசு என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஓர் இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
தூய மார்க் எழுதிய தூய நற்செய்தி 2வது அதிகாரம் ஆண்டவருடைய வார்த்தைகள் 13 முதல் 17 முடிய. இயேசு மீண்டும் கடலோரம் சென்றார். மக்கள் கூட்டத்தினர் எல்லோரும் அவரிடம் வரவே அவர் அவர்களுக்கு கற்பித்தார். பின்பு அங்கிருந்து அவர் சென்றபொழுது அல்பேயுவின் மகன் லேவி சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்ததை கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவர் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தி அமர்ந்திருந்த பொழுது வரி தண்டுகிறவர்கள் பாவிகள் ஆகிய பலர் இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர். ஏனெனில் இவர்களுள் பலர் இயேசுவை பின்பற்றியவர்கள். அவர் பாவிகளோடும் வரி தண்டுகிறவரோடும் உண்பதை பரிசேயரை சார்ந்த மறைநூல் அறிஞர் கண்டு அவருடைய சீடரிடம், இவர் வரி தண்டுகிறவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பதேன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன் அவர்களை நோக்கி, நோய் இல்லாதவர்களுக்கு அல்ல, நோயுள்ளவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாம் அருட்சாதனங்களில் ஒன்றான உறுதி பூசலை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த அருட்சாதனங்களை குறித்து சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாளிலே உறுதி பூசுதல், இந்த அருள் அடையாளத்தை பற்றி நாம் முன்னிலையில் கூட வாசித்தோம். உறுதி பூசுதலிலே நாம் தூய ஆவியாரை பெற்றுக்கொள்கிறோம். அதை குறித்தெல்லாம் முன்னிலை வாசித்தார்கள். நகைச்சுவையாக சொல்வார்கள், ஒரு ஆயர் உறுதி பூசல் நிகழ்ச்சிக்கு சென்ற பொழுது உறுதி பூசலை பெற இருக்கிற குழந்தைகளை பார்த்து தூய ஆவியானவர் எப்பொழுது வருவார் என்று ஒரு கேள்வி கேட்டாராம். அந்த பையன் என்ன சொன்னான் அப்படின்னா, 5 ஆண்டுக்கு ஒரு முறை தூயாவியார் வருவார் என்று சொன்னதாக ஒரு நகைச்சுவைக்காக ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்வார்கள். அது அப்படி சொன்னானான்னு தெரியாது, அது ஒரு செய்தி. ஏன்னா 5 ஆண்டுக்கு ஒரு முறை தான் ஆயர் என்ன செய்கிறாங்க, பங்கு விசாரணைக்கு வருகிறார். அப்போ தான் அது நடக்கும். உறுதி பூசல் பங்கு விசாரணைன்னு வருகிற பொழுது ஆயர்கள் அந்த உறுதி பூசலை கொடுக்கிறார். மற்ற நேரங்களில் அடல்ட் பேப்டிசம் கொடுக்கிற பொழுது உறுதி பூசல் பங்கு தந்தையை கொடுத்துக்கொள்ளலாம். இந்த வழக்கமாக திருமுழுக்கு, அப்புறம் ஒப்புரவு, நற்கருணை, இந்த வரிசையில் அப்புறம் உறுதி பூசல், இந்த வரிசையில் நாம் பங்குகளிலே ஆயர் வரும் பொழுது இந்த உறுதி பூசல் நிகழ்ச்சியில் இப்படி அவன் சொன்னதாக, தூய ஆவியானவர் ஒவ்வொரு நாளுமே நம்மை என்ன செய்கிறார், அவர் நம்மோடு பிரசன்னமாக இருக்கிறார், நம்மை வழிநடத்துகிறார், திடப்படுத்துகிறார், ஆற்றல் கொடுக்கிறார். இப்படி அவருடைய ஆற்றலும் அவருடைய உடன் இருப்பும் தொடர்ந்து நமக்கு இருந்து கொண்டு இருக்கிறார். அடையாளங்கள் என்றால் என்ன, அருள் அடையாளங்கள் என்ன என்றால் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு தெரியும், அடையாளத்தில் கூட இயற்கையான அடையாளம் என்று சொல்வோம், செயற்கையான அடையாளம் என்று சொல்வோம். தெரியுமா? அடையாளம் உதாரணமாக இயற்கையான அடையாளம் என்னன்னு சொல்லலாம். புகை, அதை பார்த்த உடனே என்ன செய்கிறோம், அங்கே என்ன இருக்கும், நெருப்பு இருக்கும். அப்புறம் செயற்கையான அடையாளம், இந்த போக்குவரத்து துறையெல்லாம் பார்ப்பீங்க, சோப்பு லைட்டு போட்டால் என்ன செய்வீங்க, போகக்கூடாது. பச்சை லைட்டு போட்டோன்னா கடந்து போகலாம். இந்த மாதிரி இந்த அடையாளங்கள் இப்படி அர்த்தப்படுத்தப்படுகிறது. இப்போ இந்த அடையாளம் என்ன, இது அருள் அடையாளம். அருள் அடையாளம்னு சொல்கிற பொழுது சின்ன குறிப்பிடத்தில் படிச்சிருப்பீங்க. இப்போ 7 அருள் அடையாளங்கள் நமக்கு இருக்கிறது திருச்சபையில், கத்தோலிக்க திருச்சபையில். ஒரு அடையாளம், திருமுழுக்காக இருந்தாலும் சரி, உறுதி பூசலாக இருந்தாலும் சரி, ஒப்புரவாக இருந்தாலும் சரி, அந்த அருள் அடையாளம் ஒன்றை குறித்து ஒன்றை பற்றி குறிக்கிறார், ஒரு பொருளை குறிக்கிறார், இல்லை அருளை குறிக்கிறார். அந்த அருள், அந்த அடையாளத்தின் அந்த நிகழ்வின் மூலமாக அந்த அருளையே நாம் பெற்றுக்கொள்கிறோம். இதுதான் அருள் அடையாளம் என்று சொல்ல. இது ஒரு ஒரு ஆற்றல்
அடையாளம் என்று சொன்னால் மிகையாக. இப்போ திருமணம் என்றெல்லாம் ஒரு அருள் அடையாளம் சொல்லுகிறோம், குருத்துவத்து ஒரு அருள் அடையாளம் என்று சொல்லுகிறோம், ஒப்புரவு ஒரு அருள் அடையாளம், இப்படி 7. அப்போ அந்த அடையாளத்திலே நாம் பங்கு கொள்கிற பொழுது தூயாவியானவர், அதாவது குருவானவர் ஒரு செயல்படுத்துகிறவர் தான், ஒரு கருவி தான். இப்போ இன்னைக்கு குருவானவர் இன்றைக்கு ஒரு பாவ மன்னிப்பு வழங்குகிறார் என்று சொன்னால் அவர் அங்கே செயல்படலை, அவர் மூலமாக அங்கே அருள் மூலமாக வருகிறது, அவர் அருளை கொடுக்கலை. எனவே ஒரு கருவியாக செயல்படுகிறார் என்றுதான் அர்த்தம். எனவே அவர் மூலமாக அங்கே அருள் என்ன செய்யப்படுகிறது, நமக்குள்ளே பொழியப்படுகிறார். திருமொழிக்கிலே ஒரு விதமான அருள், உருபூசலிலே திடப்படுத்துகிற ஆற்றல் மிக்க அருள், அது பிறகு ஒப்புரவிலே அருள், அதற்கு பிறகு நற்கருணையிலே, இப்படி ஒவ்வொரு அருட்சாதனமும் ஒரு அருளை நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறார். திருச்சபை புனிதமானது, அதில் மாற்று கருத்து இல்லை. திருச்சபை புனிதமானது தானே. திருச்சபை யாரை சொல்லலாம், மக்களை தான் திருச்சபை, தனியாக ஒன்று திருச்சபை இல்லை, மக்களைத்தான் திருச்சபை என்று சொல்லுவோம். இப்போது அப்போ திருச்சபை புனிதமானது, அதே நேரத்தில் பாவமும் அங்கே இடம்பெறுகிறது. திருச்சபை என்று சொல்லப்படுகிற மக்களிடத்தில் பாவங்களும் உண்டு. அப்போது இந்த பாவ நிலையை சுத்திகரிக்கிற ஒரு படிநிலைகள் தான் இந்த அருட்சாதனங்கள். ஏன்னா திருச்சபை புனிதமானது ஒரு ஒப்ஜெக்டிவ், ஒரு இறுதி நிலை. அப்போ புனிதமான திருச்சபை என்றுமே புனிதமாகவே இருக்கணும் அப்படின்னா அவ்வப்பொழுது நம்முடைய செயல்களாலே சொல்லாலே ஏற்படுகிற இந்த பாவக்கரைகள் என்ன செய்யப்படணும், நீக்கப்படணும். புனிதத்திற்குள்ளே நாம் என்ன செய்யணும், வளர்த்தெடுக்கப்படணும். அதான் கிறிஸ்து பெருமான் விட்டு சென்ற ஒரு பெரிய பணி. அது இறையரசு பணி, நற்செய்தி பணி, மறைதூது பணி, எதுவாக இருந்தாலும் சரி. அப்போ இந்த அருள் அடையாளங்கள்லாம் திருச்சி என்று சொல்லப்படுகிற இறை மக்களை, விசுவாசிகளை என்ன செய்கிறது, அதை புனிதமாக்கி கொண்டே இருக்கிறார். ஒரு தடவை புனிதமாக்கியாச்சுன்னா அது புனிதத்திலே இருக்கான்னு சொல்ல முடியாது. அவன் சில நேரங்களில் அவன் சொல்லும் செயலும் சிந்தனையும் போக்கும் அவ்வப்பொழுது அவன் என்ன செய்யப்படுகிறான், பாவத்திற்குள்ளே உள்ளாக்கப்படுகிறான். அந்த இவைகள்லாம் ஒரு வடிகாலாக நம்மை மீட்கும் கருவிகள் என்று கூட சொல்லலாம். அருள் அடையாளங்கள் நம்மை புனிதத்துவத்தை நோக்கி மீட்பு நிலையில் நம்மை நிலைநிறுத்துகிற ஒரு கருவிகளாக, அடையாளங்களாக, அருள் அடையாளங்களாக திகழ்கின்றன. இப்போ உறுதி பூசில் தான் அதில் ஒரு அருள் அடையாளம். தூய ஆவியானவர், அப்போ இங்கே மட்டும்தான் தூய ஆவியானவர் இருக்கிறா, அங்கே திருமுழுக்கிலேயோ அல்லது ஒப்புரவுல இல்லையா? தூய ஆவியானவர் அது நாம் திருத்துவத்தில் நாம் படித்திருப்போம், தந்தை மகன் தூய ஆவியார். இப்போ இவங்க இந்த தந்தையும் மகனும் இந்த தூய ஆவியினர் மூலமாக இன்றும் நம்முடைய இந்த மண்ணகத்தில் இந்த வாழுகிற காலகட்டத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதில் மாற்று கருத்தில். எனவே தூயாவியானவரை நான் அனுப்புகிறேன், நான் உங்களிடத்துலேருந்து போயிடுவேன் சீக்கிரமாக, நான் துணையாளர் தூய ஆவியானவரை அனுப்புவேன், அவர் உங்களை நிறைவை நோக்கி வழி நடத்துவார். இப்போது நீங்கள் அந்த திருத்தூர் பணியில் தான் நீங்கள் வாசித்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து இறந்து உயிர்த்த பிற்பாடு திருச்சபையில் ஒரு பெரிய கலக்கம், ஒரு பின்னடைவு, வீழ்ச்சி, விசுவாச வீழ்ச்சி. அப்போது எல்லோருமே, இப்போ ராயப்பர் தொடங்கி எல்லோருமே, எம்மாவசிடல் கூட அப்படித்தானே போகிறாங்க. திருச்சபையில் அவர் நம்ம தலைவரை கொண்டுட்டாங்க, இன்னும் நம்மளையும் கொண்டுருவாங்க என்று நினைத்து தான் அவர்கள் பயணமாகி கொண்டிருக்கிறார்கள். உயிர் தாண்டவர் தோன்றி அவங்களோடு உரையாடி அந்த விசுவாசத்தை வலுப்படுத்துகிறார். இப்போ அதுக்கு பிறகு திருச்சபை ஆற்றல் பெறுகிறது என்று சொன்னால், நம்ம வாசித்தோம் முன்னுரையில், பெந்தகோஸ்தே பெருவிழா அன்று அந்த எரியும் இந்த நாக்கு அது மூலமாக பொழியப்படுகிறது, தூய ஆவியானவர் திருச்சபை பெறப்படுகிறது. அப்போ அதற்கு பிற்பாடு அந்த நாளே ராயப்பர் என்ன செய்கிறார், அந்த ஆற்றலோடு அவர் என்ன செய்கிறார், மக்களுக்கு அருளுரை ஆற்றுகிறார், மறையுரை ஆற்றுகிறார், நற்செய்தி போதிக்கிறார். எத்தனை பேர் மனம் மாறினார்கள் என்று ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்று பார்க்கிறோம். 3000 பேர் ஞானஸ்தானம் பெற்றதாக நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம். அப்போது அந்த திருச்சபை என்று சொல்லப்படுகிற மக்களை தூய ஆவியானவர் எப்படி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார் என்று நான் பார்க்கிறோம். இந்த உறுதி பூசலில் இந்த தூய ஆவியானவர் நம்ம இந்த திடம் ஆற்றல் தருவதாக நான் பார்க்கிறோம். இன்னொரு ஒரு செய்தியை நாம் உள்வாங்கணும். அதாவது தூய ஆவியானவர் நமக்குள்ளாக அவர் ஆற்றல் புரிந்தாலும் கிரியை புரிந்தாலும் நம்முடைய ஒத்துழைப்பு தேவை என்பதை நாம் இருக்கக்கூடாது.
இப்போது சில நேரங்களில் கடவுள் தூய ஆவியை நமக்கு வழங்கி நம்ம வழிநடத்தாமல் சில தூய ஆவியை விலக்கிக் கொள்ளவும் செய்வார். உதாரணத்துக்கு ஒரு சில காரியங்கள் சொல்லலாம். இதை உதாரணமாக தாவீதினுடைய அரசனுடைய ஒரு நிகழ்வு. தாவீது அரசு என்ன செய்கிறார்? பாவம் செய்கிறார். அப்போ பாவம் செய்கிற பொழுது அவரை தூய ஆவியானவர் அவரிடம் விலகிக் கொள்கிறார், அவரை எடுத்து விடுகிறார் ஆண்டவர். எனவே அவர் ஆண்டவரிடத்திலே சங்கீதத்தில் சொல்வார், நீர் என்னை விட்டு விலகி போய்விடாதையும் துணையாளர் தூய ஆவியானவரை என்னோடு இருக்கச் செய்யும் என்றெல்லாம் அந்த ஆதங்கத்தில் அந்த வருத்தத்தில் மனந்திருதிய மனதோடு அவர் அந்த அதில் அந்த ஒரு சங்கீத பாடல், அந்த திருப்பாடலை நான் வாசிக்க கேட்கிறோம். எனவே தூயாவியானவர் சில நேரங்களை நாம் பாவம் புரிகிற பொழுது நம்மை விலகிச்சு. எனவே அந்த பாவங்களை நாம் அகற்ற பொழுது தூயாவின மீண்டுமாக நமக்குள்ளே இருந்து நம்ம வழிநடத்துவதை நாம் பார்க்கிறோம். இன்னும் சில நேரங்களில் நம்முடைய செயல்பாடு ரொம்ப முக்கியம். அருள் அடையாளங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறது மட்டும் நம்முடைய முதன்மையான காரியம் இல்லை. சில நேரத்தில் 10 கட்டளைகளை மறந்து விடுறோம். அருள் அடையாளங்கள் எல்லாம் நான் வாங்கி விடுகிறோம். 10 கட்டளைகளை 10 கட்டளை என்றால் செயல்பாடு, என்னென்ன செய்யணும், எப்படி இருக்கணும், எதை வழிநடத்தணும், பின்பற்றணும், எப்படி இருக்கக்கூடாது, இவைகள் எல்லாம் சில நேரங்களில் நாம் இந்த 10 கட்டளைகளை போன்ற நடைமுறை கட்டளைகளை சில நியதிகளெல்லாம் நாம் மறந்துடுறோம். அருச்சாரங்களை மட்டும் போதாது. அதான் ஒருவர் வேடிக்கையாக சொல்வார், ஒருவரை பற்றி சொல்கிற பொழுது இவர் ஞானஸ்தானம் பெற்றார், உறுதி பூசல் பெற்றார், ஒப்புரவு பெற்றார், குருப்பட்டத்தை பெற்றார், இல்லைன்னா திருமணம் முடித்தார், குருவாக மாறினார், ஆயராக மாறினார், எல்லா திருவிச்சாரங்களையும் இணைத்தே சொல்லிட்டு கடைசியில் எல்லா அருட்சாரங்களை பெற்றாலும் கடைசி வரைக்கும் கிறிஸ்தவராகவே வாழவில்லை என்று ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விமர்சன பார்வை. அதுதான் பல நேரங்களில் இந்த பைபிளை அதிக வாசிக்கிறவங்க கூட நம்மளை பற்றி இப்படி தான் என்ன செய்கிறாங்க, விமர்சனம் பண்ணுறாங்க. இவர்கள் அருள் அடையாள கிறிஸ்தவர்கள். இறை வார்த்தைக்கு இவரை பற்றி தெரியாது. ஆனால் வாக்கு முக்கியம், ரொம்ப முக்கியம், இறை வார்த்தையும் முக்கியம். இந்த அருள் அடையாளம் நிறைவேற்ற பொழுது இறை வாக்கு அங்கே இல்லைன்னு சொன்னால் அப்போ அது ஒரு சடங்காக மாறிடும். இப்போ நீங்கள் உறுதி பூசலில் அந்த கிறிஸ்துமா தைலத்தை பூசுகிற பொழுது அதோடு இணைந்த இறைவார்த்தை மிக முக்கியமானது. அதே ஞானஸ்தானத்தின் பிதாசன் பசுத்த ஆவியின் வரை நான் உன்னை கழுவுகிறேன், இந்த இறைவார்த்தையுடன் சேர்ந்து அந்த சடங்கு நடக்கிற பொழுது தான் அந்த அடையாளங்கள் எல்லாம் அர்த்தம் பெறுகிறது. அது அந்த பொருளை தருகிறது. அது தன்னகத்தே கொண்டு இருக்கிற ஆற்றலை நாம் பெற்றுக்கொள்கிறோம். எனவே அந்த அருள் வாக்கு என்ற ஒன்று நம் செயல்பாட்டில் இல்லை. அதுதான் அங்கே குறித்து காட்டுறாங்க. பைபிள் சொல்லுவாங்க, பைபிள் கிறிஸ்தவர்கள், இது அருள் அடையாள கிறிஸ்தவர்கள். பைபிள் கிறிஸ்தவர்கள் அருள் அடையாள கிறிஸ்தவர்களை கேலி பண்ணுறாங்க. அவங்க பைபிள் பற்றி நிறைய தெரிந்திருப்பதனால அவங்களும் அருள் அடையாளத்தை நாம் பெறுவார்கள். நாம் அருள் அடையாளத்தில் மட்டும் இருக்கிறோம். ஆனால் இறைவசனங்களை இறைவார்த்தைகளை பற்றி நாம் மறந்துடுறோம். எனவே ஆனால் இது இணைந்து இதையும் நாம் என்ன செய்யணும், நாம் அறிந்திருக்கணும், புரிஞ்சிருக்கணும். இப்போ தூய ஆவியானவர் உறுதி பூசலிலே நாம் பெற்றுக்கொள்கிறோம். அந்த தூய ஆவியானுடைய ஆற்றலை அது அந்த கிறிஸ்துவ விசுவாச வாழ்வை நாம் வளர்கிற பொழுது நம்முடைய விசுவாச வாழ்விலே ஒரு தெம்பு, ஒரு ஆற்றல், ஒரு சக்தி கிடைப்பதாக இந்த அருட்சாதனை நாம் பார்க்கிறோம். அடுத்தது அவ்வப்பொழுது ஒப்புரவு, நற்கருணை, அது இன்னும் உணவு நமக்கு உடலுக்கு ஆற்றல் கொடுக்குற போல. இப்படியெல்லாம் இந்த அருட்சரங்கு நம்மை படிப்படியாக ஒவ்வொரு படிநிலைகளையும் நம்மை உருவாக்குகிறது என்று சொல்லலாம். இப்போ உறுதி பூசலில் 2 நிகழ்வு நடக்குது. ஒன்று அகைநிலை ஆக்கம், புறநிலை. அகநிலை ஆக்கன்னா என்ன? அகநிலையில் என்ன நடக்குது? அப்போ அகநிலை என்று பார்க்க பொழுது நம்முடைய உடல் வெறும் உடல் அல்ல, இது ஆலயம் என்று சொல்கிறார். இது ஆலயம், தூய ஆவியானுடைய ஆலயம் என்று சொல்வோம். புறநிலையில் என்ன? இப்போ தூய ஆவியை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவருமே நற்செய்தி பறைசாற்றுகிற ஒரு மனிதனாக, விசுவாசியாக மாறணும். இப்போ இந்த அகநிலை மாற்றம் என்று சொல்கிறோமே, இந்த ஆலயம் என்று சொல்கிறோமே, தூய ஆவியானவருடன் நம்முடைய உள்ளத்தை தங்கியிருக்கிறார். எனவே இது உள்ளமாகிய ஆலயத்தை நாம் மாசுபடுத்திடக்கூடாது. அப்போ அதை நாம் என்ன செய்கிறோம்? உறுதி பூசலில் மட்டுமில்லை, ஒவ்வொருவருமே ஒவ்வொரு அருள் அடையாளத்திலுமே ஆசீர்வாதத்தை பெறுகிறோம், தூய ஆவியை பெறுகிறோம். அப்போ தூய ஆவியை பெற்றுக்கொண்ட நாம் ஆலயமாக திகழ்கிறோமா? இந்த ஆலயமாக இருக்கிற நம்ம உடலை நாம் எப்படியெல்லாம்
1 கொரிந்தியரில் கூட நாம் வாசிக்கிறோம். அதாவது 12ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரங்கள் எல்லாம் அதை குறித்து தெளிவாக இருக்கிறது, எப்படியெல்லாம் நம்முடைய செயல்பாடுகள் இருக்கிறது. 13 வந்து அன்பை பற்றி பார்த்துக்கணும். இந்த 12-14 அதிகாரங்களில் இதை குறித்து சின்ன பேர் குறிப்பிடுவார். அப்போது நாம் வந்து நம்முடைய சிந்தனைகளும் செயல்களும் நம்முடைய வழிமுறைகளும் வாழ்க்கை நிலைகளும் தீய ஒரு வழியில் செல்லுகிறது என்று சொன்னால் நாம் தீய ஆவியால் வழிநடத்தப்படுகிறோம் என்று அர்த்தம். அப்போது உள்ளத்துக்குள்ளே நமது உள்ளம் அல்லது உடல் ஆலயமாக கருதப்படாது. அப்போ அதுக்கு நாம் வந்து என்ன செய்யணும், நாம் என்றுமே அதை தான் சின்ன பல எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலும் சரி, அவருடைய திருப்பயணத்தில் எல்லா இடத்துலையும் சொல்வார், பொய் பேசக்கூடாது, உங்களுக்குள்ளே சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது. அப்போது நிறைய அந்த 1 கொரிந்தியரில் நீங்கள் வாசித்தீங்கன்னா என்னென்னலாம் நாம் செய்யக்கூடாது, தீய சக்தி, பொறாமை, சண்டை சச்சரவு, பில்லிசூனியம் எல்லாவற்றையும் குறிப்பிடுவார். இதெல்லாம் தூய ஆவியானவருக்கு எதிரான சில செயல்பாடுகள். நான் வந்து விசுவாச பிரமாணத்தில் சொல்லுகிறோம், ஒரே சர்வசனை விசுவசிக்கிறேன், திருச்சி விசுவசிக்கிறேன், அவருடைய உயிர்ப்பு இறப்பு பாடுகள். ஆனால் யதார்த்தத்தில் ஒருவர் சொல்வார், ஒரு விவிலிய ஆர்வமுள்ளவர் சொல்வார், இன்றைக்கி விசுவசிக்கிறேன் என்று சொல்லுகிறோம், அது வந்து ஏற்றளவில் இருக்கிறது. ஆனால் அதை தவிர்த்து நடைமுறையில் ப்ராக்டிக்கலாக நாம் மற்றவற்றையெல்லாம் விசுவசிக்கிறோம். பில்லிசூனியத்தை விசுவசிக்கிறோம், ஜாதகத்தை விசுவசிக்கிறோம், நேரத்தை விசுவசிக்கிறோம், 10 மணிக்கெலாம் கல்யாணம் முடிச்சிடணும் ஃபாதர் அப்படின்லாம் சொல்லுறவங்களாம் இன்றைக்கி பார்க்குறோம். இந்த நடைமுறையெல்லாம் பாருங்கள், விசுவாசம் எப்படியெல்லாம் இருக்குது. இன்றைக்கி சமூக ஊடகங்களுடைய பாதிப்பு இன்னும் ரொம்ப அதிகம். நம்முடைய திருச்சபையில் ஒவ்வொரு விசுவாசியையும் கிறிஸ்துவ விசுவாசியும் அதிகமாக தூயாவையான இருக்கிறாரோ இல்லையோ, தூயாவையானவர் வழி நடத்துகிறாரோ இல்லையோ, தூயாவையானவரால் அந்த குழந்தை அந்த நபர் ஆட்கொள்ளப்படுகிறாரோ இல்லையோ, ஆனால் சமூக ஊடகங்கள் நிறைய ஆட்கொள்கிறார். சமூக ஊடகங்களுடைய ரோல் இருக்கு இல்லையா, அது பங்கு, அது வந்து நம்முடைய வாழ்க்கை நிறைய அதிகம் என்று சொன்னால் மிகையாக. இப்போ இன்றைக்கி ப்ராக்டிக்கலாக இந்த நான் ஒரு விவிலிய அதில் ஆர்வமுள்ளவர் ஒருத்தர் சொன்னது நான் சொல்கிறேன் இல்லையா, அந்த விசுவசிக்கிறவங்களை அந்த கருத்தை குறித்து சொல்கிற பொழுது விசுவாச பிரமாணத்தில் நம்ம இதெல்லாம் ஒவ்வொரு நிலையிலும் விசுவசிக்கிறேன்னு சொல்லிட்டு வர்றவங்கெல்லாம் நடைமுறையில் ப்ராக்டிக்கலாக வேறு இதில் தான் அதுக்கும் இதுக்கும் ரொம்ப கான்ட்ராவாக இருக்குது, ஒத்து வரதில்லை. ப்ராக்டிக்கலாக நிறைய சமூக இதில் வந்து நிறைய அவலங்களைத்தான் நாம் விசுவசித்து கொண்டு இருக்கோம். இப்போ அதெல்லாம் எப்போ மாறுறது, எப்போ மாற்றி அமைப்பது, அப்போ தான் நாம் சொல்லுகிற அறிக்கை, விசுவாச அறிக்கை இது பொருத்தமுள்ளதாக இருக்கும். இல்லைன்னா நிச்சயமாக அது நாம் வந்து என்ன சொல்கிறது, ஒரு வாடிக்கையான ஒன்றாகத்தான் இருக்கும். எனவே இதையெல்லாம் இந்த நம்முடைய விசுவாச வாழ்விலே இதெல்லாம் நாம் விசுவசிக்கக்கூடாத அவைகளிலிருந்து தான் நாம் வந்து வெளியே வரணும்னு சொன்னால் நமக்குள்ளே வந்து என்ன இருக்கணும், ஒரு நம்பிக்கை இருக்கணும். தூய ஆவியான இடத்துல ஒரு பற்றுதல் இருக்கும். அவருக்கு அதாவது அவர் கொடுக்குற தூண்டுதலுக்கு நாம் இடம் கொடுத்தாலே போதும். இந்த அர்ப்பணிப்பு என்று சொல்கிறோம், அர்ப்பணன்னு சொல்கிறோம், சரண்டர் என்று சொல்கிறோம் ஆங்கிலத்தில். அது இன்னும் ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும்னு சொன்னால் இந்த மனசாட்சின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. மனசாட்சி வந்து ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு நாளுமே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த மனசாட்சியின் குரலுக்கு நீங்கள் செவி கொடுங்க. அதுதான் தூய ஆவினர் கொடுக்குற உந்துதல், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுங்கள், நிச்சயமாக நம்முடைய வாழ்வு நேரிய வழியில் இருக்கும். அது மகனை இது சரி, இது செய், இது சரியில்லை, இது செய்யாத, இப்படி எதிராக நீ வந்து யோசிக்காத, இந்த காரியத்தில் நீ இருக்காத, இப்படியெல்லாம் மனசாட்சி மூலமாக இந்த ஆவியானவர் நமக்கு தூண்டுதல் தந்து கொண்டே இருக்கிறார், நம்மளை ஈர்த்து கொண்டே இருக்கிறார், நமக்கு ஆற்றல் கொடுத்து கொண்டே இருக்கிறார், நம்முடைய விசுவாசத்தை வலுப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நம்மகிட்ட இருக்கிற அச்ச உணர்வு, அதான் பயங்கிறது, ஃபியர் ஆஃப் காட் என்று சொல்லுவோம். அந்த ஃபியர் ஆஃப் காட் இன்னைக்கு இல்லை நிறைய பேர்கிட்ட. சிலர் சொல்கிறாங்க, சில படிக்கிற இளைஞர்கள்லாம் சொல்கிறாங்க, அது இறக்குற இப்படியெல்லாம் செய்யாத, நரத்துக்கு தாண்டா போவோம்னு சொன்னால் அது இறக்குற பொழுது பார்த்துக்கொள்வோன்னு சொல்லுவான். அப்போ கடவுள் அச்சம், கடவுள் மேல் உள்ள பயம் இன்றைக்கி குறைஞ்சி விட்டது. அதனால தான் அவன் வந்து நினைக்கிறத செய்கிறான். எப்படி இருந்தாலும் இருக்கலாம். இன்றைக்கி பள்ளி சார்பாகத்தான் இந்த விழா இந்த சிறப்பு நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த பள்ளிகளில் எல்லா விதமான ஒரு இம்மாரலிட்டின்னு சொல்லலாம். அதாவது வந்து அவருடைய போதைப்பொருள் பழக்கங்கள், அங்கே சமூக தொடர்பு சாதனங்களுடைய தாக்கங்கள், ஆண் பெண் இடையில் இருக்கிற உரையாடல்கள், செல்ஃபோன் கல்ச்சர், இப்படி ஒவ்வொன்றும் சொல்லிகிட்டே போகலாம்.
சில நேரங்களில் நாங்கள் பள்ளிகளை ஆய்வு செய்கிற பொழுது ஒரு பிள்ளைகளுடைய பையனுடைய பள்ளிகளுடைய பையை புத்தக பையை நாங்கள் ஆய்வு செய்தோன்னா ஏகப்பட்ட போதைப் பொருள்லாம் அங்கே கண்டெடுக்கிறோம், லெட்டர்ஸ் கண்டெடுக்கிறோம், செல்கள் மறைத்து வைத்திருக்கிறாங்க. அதில் தேவையில்லாத படங்களை அவங்க என்ன செய்கிறாங்க, அதிலெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணி அதை பார்க்குறாங்க. இப்போ அவங்களுடைய மனதெல்லாம் இப்படித்தான். இப்போ போதைப் பொருட்கள் எப்படிலாம் கிடைக்கும், அதுதான் அது ஒரு கடைகளில் போகிறது பார்த்தீங்கன்னா ஆட்டோக்காரன்லேருந்து சைக்கிள்கார கடைக்காரன்லேருந்து எல்லாமே பழக்கம் அவங்க தெரிஞ்சிருக்கிற. எனவே அப்போ அந்த குழந்தைகளுடைய வாழ்வில், விசுவாச வாழ்வில் எந்த அளவுக்கு இந்த மாதிரியான சமூகம் அவர்களை திசை திருப்பி வேறு வழிக்கு இட்டு சென்று கொண்டு இருக்கிறார். இப்போ இப்படி செல்கிற பொழுது அப்போ ஆவியானவர் கொடுக்குற தூண்டுதலை நாம் எந்த அளவுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம், எந்த அளவுக்கு நான் பதில் கொடுக்குறோம். சில நேரங்களில் ஆசிரியர் பெருமக்கள் எவ்வளோதான் அவங்ககிட்ட 8 மணி நேரம் இவங்க இருந்தாலும் கூட அவர்களுடைய அந்த அறிவுரைகள் எந்த அளவுக்கு அது மாற்றத்தை கொடுக்குன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி வீடுகளில் இருக்கிற குழந்தைகள், வீடுகளில் உங்கள் பார்வையில் மேற்பார்வை அவங்க இருக்கிறாங்க, நீங்களும் எந்த அளவுக்கு தான் அவர்கள் நெறிப்படுத்துறதுன்னு தெரியல. ஆனால் எப்படி இருந்தாலும் கூட அவருடைய உலகமே தனி உலகமாக சென்று கொண்டிருக்கிறது, இன்றைக்கு வேதனைக்குரிய ஒன்றாக இருக்கிறது. எனவே குழந்தைகள் நிச்சயமாக, பள்ளி குழந்தைகள் குறிப்பாக இன்றைக்கு ஆவியானவருடைய அந்த வழிநடத்துதலுக்குள்ளாக வரணும். அவர் தருகிற நெறிமுறைகளை, வழிமுறைகளை அவங்க விடாமல் கைப்பிடிச்சு செல்லும். ஆனால் எப்பயுமே கொஞ்சம் கஷ்டம்தான். உண்மையை உண்மை சில நேரங்களில் சோதனைக்கு உட்படுத்தப்படலாம், ஆனால் தோல்வியை போன்று தோன்றலாம். இயேசு கிறிஸ்துடைய அவர் விட்டு சென்ற மதிப்பீடுகளை வாழ்கிற பொழுது நமக்கு தோல்வி கிடைக்கலாம், கேலி செய்யலாம், வீழ்ச்சி என்று உணரலாம். ஆனால் அதுதான் இறுதியில் வெற்றி காணும். அதுதான் உயிர்த்தெழும். ஆனால் தொடக்கத்தில் அது மாசு கவுவது போல தெரியும். ஆனால் உண்மையிலே அது அந்த உண்மையவோ கிறிஸ்துடைய விளிம்பியங்களையோ தூயாவினுடைய ஆற்றல்களையோ அருளையோ கனிகளையோ கொடைகளையோ என்ன செய்ய முடியாது, வேறற்று போக செய்ய முடியாது. எனவே இந்த கொடைகளை, தூய ஆவியானுடைய கொடைகளை நாம் என்ன செய்யணும், நிச்சயமாக அதை பெற்றுக்கொண்ட நாம் அவர் சொல்லுகிற சின்னப்பர் சொல்கிற இந்த கனிகளை கொடுக்குற பிள்ளைகளாக நாம் வாரணும். ஆனால் கனிகள் எந்த அளவுக்கு நாம் கொடுக்குறோன்னு யோசித்து பார்ப்போம். எனவே ஒரு புதுசில் நான் பெற்றுக்கொள்கிற தூய ஆவியானது இன்னும் அது கிறிஸ்து பெருமானிலும் செயலாற்றுகிறது, திருச்சபையிலும் செயலாற்றுகிறது, ஒவ்வொரு தனி கிறிஸ்தவத்திலும் அது செயலாற்றி கொண்டு இருக்கிறது. ஆனால் அந்த செயலாக்கம் என்ன செய்யணும், இந்த சமூகத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். சின்னப்பருடைய இது அந்த கூற்றிலும் சரி, கிறிஸ்து பெருமானும் சரி, சில இடங்கள்லாம் சொல்கிற வார்த்தை என்னென்னா மனமாறுங்கள் தான். நான் ஏற்கனவே சொன்ன திருச்சபை அவ்வப்பொழுது வீழ்ச்சிக்கு உட்படுத்தப்படுகிறது, அவ்வப்பொழுது பாவ கரைகள் திருச்சபை பற்றி கொள்கிறது. இப்போ அதுலேருந்து மேலே நினைஞ்சோன்னா மனமாற்றம் தான். தனி மனிதன் மனமாற்றம் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த மனமாற்றம் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ தனி மனிதன் மனம் மாறலாம். இப்போ சக்கையை ஆண்டவர் பார்க்கிற பொழுது ஒரு பார்வையே அவருக்கு போதுமே, உடனே அவர் மனமாற்றம் பெற்று அவர் சொல்கிற வார்த்தை பாருங்கள், நான் திருப்பி ஏழைகளுக்கு அவன் அதுக்கு முன்னாடி பாவி தான், ஞானங்க முடங்காக திருப்பி கொடுக்குறேன், என் சொத்தில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்குறேன். இதுதான் இறையாட்சியினுடைய நிலை. இப்படிப்பட்ட ஒரு செய்தியை சொல்கிறது தான் நம் மறை பணிங்கிறது, இறையரசு பணிங்கிறது. கிறிஸ்துவான இதைத்தான் நமக்கு விட்டு சென்றிருக்கிறார். அருள் அடையாளங்களை மட்டும் விட்டுவிடுச்ச போல அருள் அடையாளங்களை மட்டும் பெற்றுக்கொள்கிறேங்க, நீங்களும் அருள் அடையாளங்களாக இருங்க. நாம் பெறுவது ஒன்று, நாமே அருள் அடையாளம் போல இருப்பது மற்றொன்று. சொல்கிறோம் இல்லையா, நம்மளை பார்த்து 4 பேர் என்ன செய்வாங்க, அவர்கள் நம்மை போன்று சிந்திக்கவும் செயல்படவும் அவர்கள் துணிவார்கள், முடிவெடுப்பார்கள். எனவே நாமும் ஒரு சிலருக்கு அருள் அடையாளமாக, ஒரு கருவியாக, மீட்பின் கருவியாக செயல்படணுங்கிற கருத்தும் இங்கே வலியுறுத்தப்படுகிறார். எனவே இன்றைக்கு மட்டும் இல்லை, அரசாங்கங்களை பெறுகிறது போல மட்டுமில்லை. அதாவது சொல்லுவாங்க, இறை பிரசனங்கிறது எல்லா நிலையிலும் இருக்கிறார். நல்லவர்களை வழியாகவும் இறை பிரசன் நமக்கு வழங்கப்படுகிறார், ஆசிரியர் வழங்கப்படுகிறார். எனவே 7 அருள் அடையாளங்களுக்குள்ள மட்டும் இந்த தூய ஆவியானவர் செயல்பாட்டுக்கு வர்றான்னு சொல்ல முடியாது. இறைவாக்கிய வாசிக்கிற பொழுது, 4 பேர் கூடி ஜெபிக்கிற பொழுது, இப்படி ஒவ்வொரு நிலையிலுமே ஆவியானவர், தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்துகிறவராக, நெறிப்படுத்துகிறவராக இருக்கிறார். இதை நாம் கண்டுகொள்ளணும். கண்டுகொண்டு அது தருகிற உந்துதலை நாம் வாழ்வில் ஏற்று அது காட்டுகிற திசையை நாம் நடைபயின்று ஒருவருக்கொருவர் நாம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டான பிள்ளைகளாக வாழ்ந்து கிறிஸ்து பெருமான் விட்டு சென்ற இந்த இறையரசை இந்த சமூகத்தில் கட்டி எழுப்பணும் அப்படிங்கிற ஒரு
மனநிலையோடு இந்த பலியிலே நாம் கலந்து கொள்வோம். தூய ஆவியானவர் வழியாக இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன்றாட்டுக்களை எழுந்து நிற்போம். அன்பார்ந்தவர்களே, நமக்கு தேவையான அருளாசிரை வேண்டி நம்பிக்கையோடு நமது மன்றாட்டுக்களை புனித அந்தோனியார் வழியாக ஆண்டவரிடத்தில் சமர்ப்பிப்போம். அருளின் ஊற்றே எம் இறைவா, எமது திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் திருச்சபையின் பணியாளர்கள் எளிய மனத்தோராய் வாழ்ந்து இறை மக்களிடையே பகிர்வு மனப்பான்மையை வளரச் செய்து அனைவரும் உமது அன்பில் நிலைக்க அருள் தர வேண்டுமென்று புனித இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறையாட்சியின் அரசரே இறைவா, எம் நாட்டை ஆளுவோர் திறமையோடும் நேர்மையோடும் நல்லாட்சி செய்யவும் மக்களின் ஏழ்மையை போக்கி நாட்டை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லும் நல்லறிவு தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, உலகில் உள்ள எல்லா குழந்தைகளையும் ஆசிரியர்களையும் ஆசீர்வதியும். MRC நடுநிலைப் பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் உம்மை போன்று ஞானத்தில் வளரவும் கல்வி கேள்விகளில் சிறக்கவும் பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் உகந்த பிள்ளைகளால் வாழ்ந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நல்லாயனாம் இறைவா, தேவையில் இருப்போரை தேடி சென்று அரவணைத்து ஆதரித்தது போல நாங்களும் எங்களிடையே காணப்படுகின்ற வறுமையோர், நோயினால் பாதிக்கப்பட்டோர், ஆதரவற்றோர் இவர்களை கண்டு ஆறுதல் அளித்து தேவையான உதவிகளை செய்து மகிழ்ந்திட நல்ல மனதை தந்தொருள வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகிறோம். அமைதியின் ஊற்றே இறைவா, இன்று திருப்பலி ஆற்றுகின்ற அருட்தந்தை தேவராஜன், எம் பங்கு தந்தை ஜோசப் ராஜன் அவர்களின் பணி சிறக்கவும் உமது அன்பில் நிலைக்கவும் அருள் புரியும். மேலும் எம் பங்கில் உள்ள எல்லா குடும்பங்களில் அமைதியும் தொழிலின் முன்னேற்றமும் நோயுற்றோர் நலம் பெற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, நாங்கள் நம்பிக்கையோடு புனிதர் வழியாக உம்மிடத்தில் சமர்ப்பித்திருக்கிற மன்றாட்டுக்களை ஏறெடுத்து பாரும். இங்கே குழுமி இருக்கிற இந்த திருப்பலியில் கருத்துக்களை ஒப்புக் கொடுத்திருக்கிற ஒருவரை நீர் கண்ணோக்கும். யார் யாருக்கு என்னென்ன தேவை என்பதெல்லாம் நீர் அறிவி அந்த அனைத்து ஆசீர்வாதங்களையும் நீர் தாமே முழுமையாக வழங்கி அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். தலைவா, உனக்கு என்னையே தந்தேன், நான் என்னையே தந்தேன், பிறர் என்னாலும் வாழ்ந்திடவே என்னுயிர் தந்தேன், நான் என்னுயிர் தந்தேன். தன்னை தந்த தலைவா, உனக்கு என்னையே தந்தேன், நான் என்னையே தந்தேன், பிறர் என்னாலும் வாழ்ந்திடவே என்னுயிர் தந்தேன், நான் என்னுயிர் தந்தேன்.
பெறுவதில் தான் இன்பம் என்று நீ வாழ்ந்து காட்டினாய். எமக்காக உயிரையும் தந்தாய். பெறுவதை விட தருவதில் தான் இன்பம் என்று நீ வாழ்ந்து காட்டினாய். எமக்காக உயிரையும் தந்தாய். கொடுப்பவர் வாழ்வில் என்றுமே மகிழ்ச்சி. கொடுப்பவர் வாழ்வில் என்றுமே மகிழ்ச்சி. தன்னையே கொடுப்போர் வாழ்வை பெறுவர். நிலை வாழ்வை பெறுவர். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றது ஆகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் நமது வயிறுகளை பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனிதர்களின் நினைவு கொண்டாட்டத்தில் உமது மாட்சிக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கைகளை ஏற்றருளும். உம்மீது நம்பிக்கை கொண்டுள்ள எங்களை இவற்றின் வழியாக இன்றும் என்றும் தீமைகள் அனைத்து நின்றும் காப்பாற்றுவீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாள் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோனியாருடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றேன். அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டாள் அதற்கு வலுவூட்டினேன். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றேன். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றேன். ஆகவே வானதூதர் அணிகளோடு புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றே பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவரென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி கூறுகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளி எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அது அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிச்சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திருவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற நம்பிக்கையுடன் இறந்த அனைவரையும் அது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், எவ்வுலகிலும் மக்குகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை நேத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்களது வாழ்நாளிலே அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகிறோம். முதற்கத்துந்தவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று சீடர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோமாக. பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற அனைவரும் பேறு பெற்றோர். நாளுமை சரணடைந்தேன், இறைவனை வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். தன்னுவில் தினம் வந்திடுவாய், எந்தன் நெஞ்சில் என்றும் தங்கிடுவாய், உந்தன் அன்பில் தினம் வளர்ந்திடுவேன், உன்னில் இன்பம் என்றும் நிலைத்திடுவேன். திருவிருந்தே தீரமுதே திருவடி பணிகின்றேன், திருவிருந்தே தீரமுதே திருவடி பணிகின்றேன். மலராக மலர்ந்து வந்தேன், மனதினிலே பூசை செய்தேன், பூசை செய்தேன், பூசை செய்தேன். இறைவனை வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். விண்ணின் அருள் என்னில் பொழிந்திடுவாய், கண்ணின் மணி என காத்திடுவாய், அன்பின் பாடல் என்றும் இசைத்திடுவேன், என்னில் தெய்வம் என்றும் மகிழ்ந்திடுவேன். தினம் தினம் நான் வருகின்றேன், விருந்தினில் மகிழ்கின்றேன். தினம் தினம் நான் வருகின்றேன், விருந்தினில் மகிழ்கின்றேன். மலரோடு மகிழ்ந்து வந்தேன், மனதினிலே பூசை செய்தேன், பூசை செய்தேன், பூசை செய்தேன். இறைவனை வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார், இறைவனின் படியேறினார். அன்பிய கலை நிகழ்ச்சிகள். அன்பிய பொறுப்பாளர்களின் தகவல்களுக்காக அன்பிய கலை நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு அன்பியத்திற்கும் 10 நிமிடம் மட்டும் ஒதுக்கப்படும். 1 அல்லது 2 கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்படல் வேண்டும். அனைத்து அன்பியங்களும் இணைந்து ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும். அன்பிய நிகழ்ச்சிகளின் பொறுப்பாளர்களாக திரு ஜெகன், திரு ராஜா செயல்படுவார்கள். கலை நிகழ்ச்சிகளுக்கான நடன பாடல்களை ஒவ்வொரு பாடலையும் தனித்தனி குறுந்தகடுகளில் பதிவு செய்து கொண்டு வரப்படல் வேண்டும். தாங்கள் தயாரித்த கலை நிகழ்ச்சிகளை முன்கூட்டியே அன்பிய கலை நிகழ்ச்சிகளை நடத்தும் பொறுப்பாளரிடம் தெரிவிக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சிகளை சிறப்பாக நடத்துவதற்கு உறுதுணையாக இருக்கும். இதை அன்பிய பொறுப்பாளர்கள் கவனத்தில் கொள்ளவும். நமது பங்குத்தந்தையின் அழைப்பை ஏற்று வருகை தந்து திருப்பலி நிறைவேற்றி உறுதி பூசலை பற்றி ஆழமாக சிந்திக்க வைத்த நல்ல மறைவுரை ஆற்றிய ஆர்சி பள்ளிகளின் கண்காணிப்பாளரும் முன்னாள் நமது பங்குத்தந்தையுமான திரு தேவராஜன் அடிகளார் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இறைமக்கள் சார்பாக திரு ஜெகன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மகிழ்விக்கின்றார்கள்.
இன்றைய 4ஆம் நாள் நவநாளை சிறப்பு செய்த ஆசிரியர் மற்றும் மாணவ மாணவிகள், பாலர் சபையினர், நற்கருணை வீரர் சபை ஆகியோருக்கு நெஞ்சார்ந்த நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய மறையுரையிலிருந்து கேட்கப்படக்கூடிய கேள்வி 2 தவணை தொடக்கத்துலேயும் சரி முடியும் போதும் அதை சொல்லி முடித்தார் நம்முடைய ஃபாதர் அவர்கள். அருள் அடையாளங்கள் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு. அருள் அடையாளங்கள் டேஸ் அப்படி வந்துச்சு. எல்லோரும் யாரும் யோசிங்க சொல்லுங்கள். வெரி குட். அருள் அடையாளங்கள் மீட்பின் கருவிகள் அப்படின்னு சொன்னார். வாழ்த்துக்கள். நாளைய திருவழிபாட்டை சிறப்பிப்பவர்கள் மரியன்னை அன்பியத்தார் அனைவரும். நன்றி. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரின் விழாவை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீர் காட்டும் மீட்பின் பாதையில் நடப்போமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அனைவரும் முழந்தால் படியிடுவோம். மன்னிக்கவும். நாளைய திருவழிபாட்டை சிறப்பிப்பவர்கள் புனித சூசியப்பர் அன்பியத்தார். போட்டிகள் விவிலிய கதாபாத்திரங்களை அடிப்படையாக கொண்ட மாறுவேட போட்டி. எல்லா காலமும்
மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவாம், இந்த வியப்பிற்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே.